இது ட்ரம்புக்கு வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை கண்டிப்பாக உண்டு செய்யும். ஏன்னா பாகிஸ்தான் என்பது நம்பத்தகுந்த நாடும் அல்ல, நல்ல நாடும் அல்ல. எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இன்றைக்கு அதனால் என்ன ஆகுதுன்னா, சைனா, ரஷ்யா, இந்தியா எல்லாம் வந்து ஒன்றா சேர்கிற நிலைமைக்கு அவரே கொண்டு வந்து விடுறார். நல்லது தான். நம்ம வந்து அதை ஒரு வகையில் வந்து அமெரிக்காவை நம்பி கொண்டு இருப்பக்கும் நாடுகள் எல்லாம் அதன் பிடியிலேருந்து வெளியே போகிற மாதிரி ஆகிடும். இப்போ நமக்கு எதிராக 50% டேக்ஸ் இன்னும் போடுவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அது கண்டிப்பாக நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும், நம்ம பாதிப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் நம்மளுடைய ஜனநாயகத்தை, நம்மளுடைய தேசத்தின் மாண்பையும் நாம் விட்டு கொடுக்க முடியாது. இன்றைக்கு வந்து உலகத்தில் அதிகளவு மக்கள் தொகையை கொண்ட நாடு இந்தியா. பொருளாதாரத்தில் 3வது இடத்துல இருக்கிறோம் நம்மளும். அது மாதிரி அவங்களோட வர்த்தகம் செய்யும்போது நமக்கு சில பாதிப்புகள் இருந்தாலும் நம்ம வந்து கன்சூமர் கண்ட்ரின்னு சொல்லுவோம். நாம் வந்து அதிகமாக வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய வர்த்தகம் என்பதே வந்து நம்ம உள்நாட்டை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. மேக் இன் இந்தியா திட்டம்லாம் எதுக்கு அவர் கொண்டு வந்தார்னா இதனால தான்.